ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. 12th தமிழ் கன்ஃபார்ம் பாஸ் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இது கன்ஃபார்ம் பாஸ் மட்டும் இல்லை, உங்களுடைய மார்க்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல். ஸோ எதனால் நம்மளுடைய மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து எல்லாமே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்தந்த சிஓஸ் வந்து நிறைய மெட்டீரியல்ஸு, கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பக்கத்தில் வரப்போகுது. ஸோ எல்லாமே பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ் பண்ணணும் மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் எப்படி அதிகமாக எடுக்கலாம், ஈவன் வந்து நான் வந்து சென்டம் மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு நான் வீடியோட மிடில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் சரிங்களா. 1 மார்க்ஸ் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து என்னென்ன 1 மார்க்ஸ் வந்து படிக்கணும், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் 1 மார்க்ஸ் பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை தாராளமாக பார்க்கலாம். ஸோ செகண்டரியாக பார்த்தீங்கன்னா செய்யுளில் என்னென்ன முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள், எனக்கு முக்கியமானது என்னென்னு தெரியல, நான் இது வரைக்கும் படிக்காமல் இருக்கேன் அப்படின்னா இதுக்கு கொஷினும் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர் சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள், அதுக்கான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப மினிமமான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரிப்பீட்டடாக வந்து என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து செய்யுளில் இருக்கக்கூடிய 4 மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன படிக்கணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். இது வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம், ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனா எனக்கு கொடுப்பாங்களா, ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸு. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஆன்சர் எப்படி எழுதுனா போதுமானதாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற கொஷின்ஸு இதே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து உரைநடையில் இருக்கக்கூடிய 4 மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன படிக்கணும், அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா செய்யுளில் இருக்கக்கூடிய நெடுவினா 6 மார்க் கொஷனுக்கு எப்படி எழுதணும், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 மார்க் வந்து எழுதுறது கிடையாது. அதுமாதிரி 4 மார்க்ஸுமே நிறைய பேர் வந்து எழுதுறது கிடையாது. 2 மார்க்ஸு 1 மார்க்ஸ் எழுதுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பில் 1 or 2 எழுதிட்டு அப்படியே விட்டுருவாங்க சரிங்களா. அது வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி உரைநடையில் நெடுவினாக்கள் என்னென்ன படிக்கணும் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா துணைப்பாடத்தில் இருக்கக்கூடிய 6 மார்க் கொஷின், ஸோ என்னென்ன கேட்பாங்களோ அது மாதிரியான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அணி, ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு அணி இருக்குது. இதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொடுத்துருக்கிறத நல்லா பார்த்துங்க. பொருள் வேற்றுமையும் அதுக்கடுத்து நிறநிலை அணி இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த பழமொழிகள், அதுக்கடுத்து தமிழாக்கம் தருக, இந்த மாதிரியான கொஷின்ஸு, இலக்கிய நயம் பாராட்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க 1 by 1. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தாராளமாக பார்த்து வச்சுங்க. இதோட பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப KCT இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து என்ன பண்ணுறேங்க டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு KCT அப்படிங்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸு. அதை நீங்கள் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டவுன்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து நம்ம பிடிஎஃப் வந்து கொடுக்க முடியும். ஏன் இந்த வீடியோக்கு வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து பிடிஎஃப்க்கு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு லைக் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம வந்து பாஸ்வேர்டு இல்லாமலே பிடிஎஃப் வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து வீடியோ அப்டேட் பண்ணுறோம், அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணணும், போய் சேரணும். அதுதான் என்னுடைய எண்ணம், அதுக்காக தான். ஸோ விருப்பப்பட்டால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல்.